ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா PS2. இது வந்து PS2 வந்து இப்போ தான் வாங்கியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக இது ப்ளே பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. பட் ரொம்ப நாள் வாங்காமே இருந்துச்சு. இப்போ தான் அதுவும் 2025 தான் அதை வாங்கணுங்கிற நம்மளுக்கு ஒரு இது வந்துருந்துச்சு. 2025 PS2 வந்து ஒர்த்தா இல்லையாங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா எப்படி அன்பாக்சிங் பண்ணுறோம், என்னெல்லாம் இருக்குது. இப்போ முன்னாடி மாதிரி சிடிலாம் போட்டு ப்ளே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஜெயில் பிரேக் இருக்குது. அது பண்ணி நம்ம ஈஸியாக என்னென்ன கேம் வேணுமோ எல்லாமே ஹார்ட் டிஸ்கில் ஏற்றி ப்ளே பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் ஃபுல் வீடியோ நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கன்சோல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஜாய்ஸ்டிக்கு. இது பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் தான், இப்போலாம் ஒரிஜினல் கிடையாது. கன்சோல் மட்டும் தான் ஒரிஜினல், மற்ற எல்லாமே டூப்ளிகேட் தான். கேபிள்ஸ் இது ஹார்ட் டிஸ்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 150 கேம்ஸ் இருக்குது. அப்புறம் SD கார்டு இது தான் நம்ம ஜெயில் பிரேக் பண்ணி சாஃப்ட்வேர் OPL போட்டு வச்சுருக்கோம் இந்த SD கார்டில். அப்புறம் அதுக்கான கேபிள்ஸு TV to கன்சோல் கனெக்ட் பண்ணுற கேபிள், அப்புறம் பவர் கேபிள், இவ்வளோ தான், வேறு எதுவுமே இல்லை. டேரெக்டாக ஃபஸ்ட்டு பவர் கேபிள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் TV to AV கேபிள் இருக்குது, டிவிலேருந்து கன்சோல் கனெக்ட் பண்ணுற கேபிள், அவ்வளோதான். அப்புறம் 2 ஜாய்ஸ்டிக்கு கனெக்ட் பண்ணுறோம். அப்புறம் SD கார்டு மெமரி கார்டு போடுறோம். அப்புறம் ஜாய்ஸ்டிக் ப்ளக் பண்ணி நம்ம ப்ளே பண்ணிக்க வேண்டியதான். முன்னாடி மாதிரி அந்த CD போடணும் இந்த CD போடணும் எந்த ஒரு தொந்தரவுமே இல்லை, ஃப்ரீயாக ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளக் பண்ணியாச்சு. போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெமரி கார்டையும் ஹார்ட் டிஸ்கையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். மெமரி கார்டு, ஹார்ட் டிஸ்க்கு, ஜாய்ஸ்டிக் 3 தான் கனெக்ட் பண்ணணும். 3 கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே இருக்கும், பேக்லேயே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எதில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம், அது உங்களோட இது. கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக்கையும் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து OPL லோட் பண்ணி நம்ம வந்து நார்மலாக என்ன கேம் வேணாலும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். எந்த ஒரு இன்ட்ரப்ஷனும் இருக்காது. உங்களுக்கு வந்து ஒரு வாட்டியும் CD போடுற ஒரு பெரிய தொல்லை கிடையாது. முன்னாடி நம்ம ஒரு சிடியும் போடுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், அந்த ரூபாயை வச்சுட்டு அவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணுவோம். அந்த மாதிரி எந்த கவலையுமே இல்லை. ப்ரோஸில் ஓகே பண்ண உடனே OPL வரும். கொடுத்த உடனே இது வந்து அந்த SD மெமரி கார்டில் லோடாக இருக்கிறது எல்லாமே, கேம்ஸ் சேவ் பண்ணது எல்லாமே காமிக்கும். நம்ம வந்து ஒன்றுமே பண்ண வேண்டாம். 2X கொடுத்து உள்ளே போயிட்டு அப்படியே பேக் வந்தால் போதும். 2 வாட்டி அகைன் கொடுத்தா போதும். இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி ஓப்பன் பண்ணுறேன், மற்றபடி இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு தேவையில்லை. 2X 2O அவ்வளோதான். பேக் வந்துட்டிங்கன்னா OPL லோட் ஆயிரும். OPL லோட கொஞ்சம் டைமாகவும் ஒரு less than 1 minute தான் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். OPL லோட் ஆகி கேம் லிஸ்ட்டு வந்துடும். பார்த்தீங்கன்னா A to Z உங்களுக்கு என்னென்ன கேம் வேணுமோ எல்லா கேமே வந்துக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் கேம் வேணால் கூட அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் டக்குன்னு டவுன்லோட் பண்ணி வேறு கேம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனை கிடையாது. எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன கேம் ப்ளே பண்ணி பார்க்கலாம்னா, நம்ம வந்து டவுன் ஹில் ப்ளே பண்ணி பார்க்கலாம். எல்லாரும் ஃபேவரட் ஸ்மாக் டவுன் ப்ளே தான், அது வந்து லாஸ்ட்டில் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து டவுன் ஹில் டாமினேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். கேம் பார்த்தீங்கன்னா பழைய மெமரிஸ் அப்படியே கெயின் பண்ணி கொண்டு வந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா எது அவன் தெரியல. ஜஸ்ட்டு பாஸ் பண்ணி வச்சுட்டு 2 பேரும் பார்த்து யோசிச்சு அதுக்கப்புறமா ஸ்க்ரீன் ஸ்ப்ளிட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம். நான் இந்த பக்கம், நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்த்தோம். பக்காவாக இருந்துச்சு. நான் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. பழைய அந்த 90s கிட்ஸோட அப்படி வைப் அப்படியே வந்துச்சு. பக்காவாக இருந்துச்சு. பட் வழி தெரியல. ஃபஸ்ட் டைம் மேலே அங்கங்கே விழுந்து விழுந்தாலும் 2வது ஒரு மேட்ச் போட்டோம். அது பக்காவாக இருந்துச்சு. டைம் போகிறதே தெரிலங்க. உண்மையாகவே கழுத வயசாகுது, இன்னுமாராக கடந்து PS2 விளாண்டுட்ருக்கீங்க. அது அப்படி இல்லைங்க, நம்மளோட ஒரு ட்ரீம் அது. அதை பக்கவாக நம்ம விளையாடணும்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணது. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். அது 2025 நம்ம ஸ்கூல் படிக்கும் போது விளையாண்டது. இப்போ வந்து 2025 விளையாடப்போ அதோட ஒரு ஃபீலே தனிங்க. வழி மட்டும் கொஞ்சம் இருக்கு. வழி எங்கே தெரியல, எங்கே போனே தெரியல. எனக்கு சோப்பில் வந்து எனக்கு சோப்பில் வந்து வந்த மாதிரி தெரியல. தெரியல நான் மஞ்சள் மஞ்சள் என்ன தெரியும் அதமா இருக்கா. இது நம்ம விளாண்டுருக்கா முடியல. இதே மாதிரி என்ன வேலை 2 பேர் நடக்குன்னா அதெல்லாம் அது ஒரு சின்னதாக தெரியும். ஆனால் நான் ரூட் மாற்ற வரேன். 8வது நான் 8வது போயிருக்கேன். 5வது போறேன். 5 முடிஞ்சிட்ட மேட்ச். இன்னும் போனா எனக்கு முன்னாடி விட்டேன். கிக்னு ஒன்று காட்டுல. கிக் பண்ணது என்னது? ஸ்குவார் போ. ஆமா, கிக் பண்ணது ஃபர்ஸ்ட் எவனே பார்க்கல. பின்னாடிலாமா இவன் பேசிட்டு இருக்காடா. நான் வந்துட்டு வரேன். புண்ணாலாம் போயில ஸ்லோ மோஷன் பத்தியா எடிட்டிங்ல மாறிடுது.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேமை ஜஸ்ட்டு பாஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தோட பெஸ்ட் அண்ட் ஃபேவரட் ஒன் அண்ட் ஒன்லி த ஸ்மாக் டவுன் பெயின் ஓப்பன் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம போனாலே இந்த ஒரு கேம் தான் விளையாடுவோம். அது என்ன கேம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த கேமுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட செப்பரேட் ஃபேன் பேஸே இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த கேம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிடிக்கும் எல்லாத்துக்கும். இந்த கேமுக்காண்டி யார் யார் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேமில் வந்து மெயினாக எல்லாருக்கும் என்னென்ன பிளேயர் பிடிக்கும், அந்த பிளேயர் எந்த பிளேயர் வச்சு யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலாக 2025 இந்த கேமுக்கு இவ்வளோ வைப் கொடுக்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா இந்த கேம் வந்து அவ்வளோ ஒர்த்து. இந்த கேம் பார்த்தீங்கன்னா எப்படின்னு விளையாண்டு காட்டுறேன், நீங்களே கூட சேர்ந்து பாருங்கள். சரி கரெக்டு தான். ஆமாம் புரியுது புரியுது. ம் 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 முன்னாடிலாம் அந்த கேம் ப்ளே பண்ணால் எந்த ஒரு சவுண்ட் இருக்காது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா கேம் ஓப்பன் பண்ணாலே பேக்ரவுண்ட் மியூசிக்கில் நம்ம தமிழ் பாட்டு தாறுமாறாக வந்துட்டு இருக்கு. போகிறதுக்கு ஆள் ஃபஸ்ட்டு ரெடியாக இருக்கணும். போனால் நம்ம என்ன சொன்னாலும் நம்ம அதை பண்ணிடலாம். தேடு எங்கே காணும். ரொம்ப நாள் ஆச்சுன்னா நம்ம டக்குன்னு எடுத்துருவாங்க. ஒரு செகண்டில் விட்டால் வேற ஆள் தூக்கிடுவான். அந்த தேடி பிடிச்சி தான் எடுக்கிறேன். புரியுது. அதுதான் நான் தான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன். ஒரு நாள் ஏதாவது டைம் கன்ஃபார்ம் பார்த்துருவோம். இவன் பிராக் லெஸ்னர் 2 பேரும் தாங்க தரமான பேர். 2 பேரும் சண்டை போட்டு பார்த்துட்டே இருக்கலாம். எல்லாம் பார்க்குற பசங்க அன்றைக்கி வேலை தான் பார்ப்பாங்க. யார் வைக்கலாம் ஏன் வந்துச்சுன்னா சொல்லுங்க. கூட வந்து ஏதாவது கேஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை. நான் போகிறது ஏதாவது ரெண்டி ஆட்டன் முன்னாடி இருந்தே ஆப்போசிட்டுக்கும் பவர் குறைச்சிட்டாங்க. ரேண்டி ஆர்டன் மிஸ் என்ட்ரன்ஸ் ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சு என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதனால தான் என்ட்ரன்ஸ் ஆன் பண்ணியிருக்கேன். வெயிட்டுங்க, நம்ம தரமான கேம் லோட் ஆகிட்டு இருக்குதுங்க. என்ட்ரன்ஸ் பற்றி வேறு என்ட்ரன்ஸு பாருங்கள். PS2 90s இதெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது இதை பார்த்தாலே வைப் தம்மி பொம்மை மாதிரி இருக்குது. பட் அந்த டைமில் அந்த பிளேஸில் இருக்கும்போது இந்த ஃபேன் மியூசிக் அதிகம் தார் மாதிரி அதிகம் அந்த என்ட்ரன்ஸ்லாம். எப்படி இருந்த ஆளுக்கு எந்த பாட்டு தான் போட்டு வச்சிருக்கீங்க? இப்படி எல்லா ஆசையும் எதுவுமே இப்போ பழைய ஆசை இந்த ஆசையா உண்டு. பழைய மெமரிஸ்லாம் இப்போதாங்க ஞாபகம் வருது. இந்த கேமுக்கெல்லாம் அப்படியே அடிக்ட் ஆகி கிடந்து ஒரு நேரத்துக்கு ஒரு கொடுத்து ஓடு அடித்தான். ஸ்நாக்கு இதான் பழைய கோல்டு பிளேக். எப்பவுமே ஃபேவரட்டாக இவன் தான். போனாலே போட்டு நொறுப்போம். ஓடு பார்த்து போலீஸ் பிளே போடுமா? போடு அடி 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 அடி. நம்ம அடிக்கல, அவனாக போட்டு கொள்றான். சாட்டை பாரு. ஓடு மாஸ்லாங்க. யாருக்கெல்லாம் அந்த கேமுக்கு ரொம்ப பிடிக்கும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் அந்த கேமுக்கு ரொம்ப ரொம்ப அடிக்டோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இந்த கம்ப்யூட்டர் பயிலுக்கு பவரை குறைச்சி வச்சுனா தான் நம்ம போட்டு கொள்ளுன்னு கொண்டுறோம். இதே பவரை மட்டும் கூட்டி வச்சுருந்தா அவன் நம்மளை கொள்ளுவான். இது எல்லாருமே தெரிஞ்சதான். யாரெல்லாம் ஃபுல் பவரை கூட்டி வச்சு அடிக்குன்னு தெரியல. பட் நான்லாம் எல்லாரும் ஆப்போசிட் டீமுக்கு ரொம்ப பவரை கம்மி பண்ணி வச்சு தான் அடிப்பேன். கூட்டி வச்சு நம்மளை போட்டு தெளிவு தான் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்கை டம்மி பீஸை போட்டு தான் போட்டு கொள்ளணும். அடுத்து என்ன கேம் ப்ளே பண்ணலாம்? ஸ்மாக் டவுன் பெயின், வேறு என்னென்ன கேம் இருக்குலாம் மறந்துச்சு. நிறைய கேம் ஒரு 2 கேம் இருந்தால் எல்லாருமே நமக்கு தெரியும். பட் நிறைய கேம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது ஒன்றுமே தெரிய மாட்டுது. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயருக்கும் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. கோல்டு பிரேக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா ஓரமாக அடித்து போட்டு தலைக்கிட்ட போய் போட்டிங்கனாலே ஸ்மாக் காமிக்கும். நம்ம ஸ்மாக் போட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பிளேயருக்கும் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தது இப்போலாம் மறந்துருச்சு. என்னென்ன பட்டன்ஸ்னே மறந்து போச்சு எனக்குலாம். அடுத்த கேம் பார்க்கலாம். அதே கேம் பார்த்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்கை போட்டு முடிச்சு விட்டுடலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கேம் விளாட்லாம் பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்த கேம் இதை முடிச்சுட்டு அடுத்த கேம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். என்னங்க சரி ஆகிட்டு அடிச்சு போடு. ஸ்மாக்கை பார்த்தீங்களா நம்மளால். பட் அந்த டைமில் இதுக்கு அடிக்ட்டுங்க. இந்த ஸ்மாக்குக்கெலாம் தூக்கி வீசும் பாருங்க. பா போடு. One, 2, 3 முடிச்சுங்க. அவ்வளோதாங்க முடிச்சு. டம்மி பீஸை போட்டு அடிச்சு இவ்வளோ சீன்லாம் போடக்கூடாது. சரி ஓகேங்க, இந்த கேமை முடிச்சு விட்டு அடுத்த கேம் என்ன கேம் விளாட்லான்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து என்ன கேம் விளாட்லாம்? ஒன் ஆஃப் த ஃபேவரட் இந்த லெஜண்ட் காட் ஆஃப் வார் விளாட்லாங்க. காட் ஆஃப் வார் 1 விளாட்லாம். இருங்க, இதை கேன்சல் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மேட்ச் முடிஞ்சிருச்சு. அடுத்த கேம் போட்டு காட்டுறேன். ஓகேவா? தாறுமாறாக ப்ளே பண்ணிக்கலாம். PS5 வந்து ரொம்ப அட்வான்ஸு, ரொம்ப பட்ஜெட்டும். இது வந்து இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். காட்ஸ் ஆஃப் ஒலிம்பஸ். இதான் நம்ம ஹீரோ கிரேட்டோஸ் வந்து நான் தற்கொலை பண்ண போகிறேன்னு சொல்லி மேலே வந்து குதிச்சு சாவ போகிறான். நம்மால் எனக்கு வாழவே பிடிக்கலன்னு சொல்லி. Now there is no hope. And Kratos cast himself from the highest mountain in all of Greece. குதிக்கிறது தான் இருக்கிற உலகத்திலே அதில் அதிகமாக ஹைட்டான மவுண்டன்லேருந்து தலைவர் குதிக்காரு. அப்படியே நம்மளால் சாக மாட்டான். Death will be his escape from madness. But it had not always been this way. Kratos had once been a champion of the gods. இந்த வந்துட்டாலாம் நம்ம ஆடு சிங்க குட்டி ஏரிஸை கொள்ளதுக்காண்டி தலைவன் கிளம்பிட்டான். ஏன்னா என்னதுன்னே தெரியல, பார்க்கவே கொடூரமாக இருக்கு. போட்டு மலர்த்து அடி பாக்ஸ் அமுக்குனா லைட் அட்டாக்கு, ரெக்கார்டு அமுக்குனா ஹெவி அட்டாக். அவ்வளோதான், 2 அடி தான். அது இல்லைன்னா இது அவ்வளோதான். சொல்லிட்டே அடிப்போம். அடி வா வா ஓடாத, பக்கத்தில் வா. இது நான் வரேன், நீ எங்கே வர, நான் வரேன். ஓடு ஓடு ஓடு. பறக்காமே நீ சாவலையா? குடி மூஞ்சில் இது நாங்கள் புதுசாட்டா ஓடு அடி. இது என்ன உடனே ஏதோ அந்த மாதிரி இருக்குது. ஜந்துவா அதே தான். ஈஸி தாங்க, இதெல்லாம் போட்டு மலர்த்திடலாம். ஓடு 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 அடி அடி. சுட்டு போட்டாங்க, ஈஸியாக இருக்குன்னு பார்த்தா நொறுக்கு நொறுக்குறாங்க. பட்டன் அமுக்கிற சவுண்ட் அங்கே வரைக்கும் கேட்குதா? அட இருங்க பாய், அடிக்க விடுங்க பாய்.
ப்ரோ, எல்லாம் முடிஞ்சாச்சு. இந்த வழியாக போகணும். ஆட்டு வாங்கிட்டே இருக்கணுமா? கையில் கிடைக்கிறதெல்லாம் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். அதான் தலைவன் கடையில் எது வந்தாலும் அடிச்சு தொழிச்சு மட்டும் போயிட்டே இருக்கலாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல்டு பிளாக் பண்ணுறது. ஓகே, யாரையுமே காணும். ஈஸியாக போயிடலாமா? ஈஸியாக போயிடலான்னு சொல்லுறது தலைவன் வந்துட்டேன். இல்லைங்க, பாம்பா ட்ராகனா? எனக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பாம்பா ட்ராகனா வந்து இது எப்படிங்க அடிக்கிறது? பிளாக் பண்ணுங்க. அதை அடிக்கும் போது பிளாக் பண்ணணும். அடிக்கும் போது அது பின்னாடி போகும்போது அடிக்கணும். அவ்வளோதான். பிளாக் பண்ணால் நமக்கு வந்து லைஃப் இறங்க மாட்டேது. இவ்வளோ PS2லே இவ்வளோ கேம் இருக்கும்போது நீங்கள் எதுவுமே PS3, PS4, PS5 வாங்கிட்டு தரோம். நம்ம சுற்றுருவோம்னு நினைக்கிறேன். பாதை கொள்றதுக்கு இல்லைங்க, அடிச்சாச்சு. ஓடு ஓடு மறக்கு. ஒருத்த கண்ணை வச்சாச்சு. அவ்வளோதான், போயிடுச்சுங்க. ஓடிடுச்சு. நம்மளை பார்த்து பயந்து ஓடிடுச்சு. சரி, ஓகே, போதும். அடுத்து என்னோட ஃபேவரட்டுங்க. இது வந்து பக்கவாக இருக்கும். போட்டி தான் அதே மாதிரி தான். எல்லாத்தையும் அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு இதுலேயும் ஒரு பவர் கிடைக்கும். அந்த பவர் வந்து பக்கவாக இருக்கும். பட் இந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா காட் ஹேண்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா கை நல்ல பவராக இருக்கும். அதுதான் காட் ஹேண்டு. ஹலோ, ப்ரோ சொல்லுங்கள். அதில் ரைட்டில், ஆமாம், அதில் திரும்பி உள்ள யார்வாடிக்குள்ள லொக்கேஷன் அனுப்பினா வாட்ஸ்அப்பில். ஆமாம், பாலத்தில் இந்த நம்பர் தானே? I know. Wait, you don't expect me to mop up, do you? Come on, those guys are cake. Not to mention, much sexier than you. இது விளையாண்டு பாருங்க. உண்மையாகவே சொல்கிறேன், தரமாக இருக்கும் இந்த கேம். ஸ்டோரியாக இருக்கட்டும், ஃபைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ரொம்ப நல்லா Still இருக்கும். sexier than you are. கார்டன் வந்துச்சு. எப்படி அடிக்கணும்னு தெரியல ப்ரோ. லேண்ட் 4 ஆகிடுது. எப்படி லேண்டோட தெரியல. அடி எடுத்துறாங்கல்ல. பிளாக்லாம் முடியல. நம்மளுக்கு பிளாக் பண்ண எதுவும் தெரியல ப்ரோ. யார் இவ்வளோ ரெடியாக இருக்கான்? ஓடு வந்த போட்டு காடு வேண்டாம் எனக்கு. கை போடு போடு. இதே நாங்கள் WWF ஸ்நாக் போட்டுட்டு இருக்காங்க. எங்கே போகணும்னு தெரியலையே ப்ரோ. இது டுட்டோரியல். இது வந்து எங்கிட்ட வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான ட்ரிக். இந்த இதெல்லாம் போனால் நம்ம வந்து என்ன தெரியும். சண்டை
சண்டைக்கு வாங்க எவனா சண்டைக்கு வாங்க ப்ரோ கட்டையை நிற்கும் ப்ரோ கட்டையை தவிர்த்துரும் ப்ரோ. இதெல்லாம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. வெளியே இருக்காங்க இவங்களாம் அடிச்சு Great. போட்டு தட்டாங்க ப்ரோ. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நம்ம போட்டு நோக்கிட்டாங்க. வேறு கேம் அடுத்த கேமில் சந்திக்கலாம். What's up, guys? You're listening to Stryker on Crash FM. Just need a few minutes of your time to cover the rules of the Burnout Road. To succeed in Burnout, you need to be winning races, but you're not going to win races unless you take risks. The big reward? That's easy. You earn Boost. Using Boost gives your vehicle a speed boost. And you can use Boost at any time to keep you in the heart of the action. Here's the lowdown. Risks can be taken anywhere in the Burnout world. இவ்வளோ தான் என்னால் முடிஞ்சளவுக்கு சிம்பிளாக எடுத்துருக்கேன். வேறு ஏதாச்சும் டவுட்டு PS2வில் கனெக்ட் பண்ணுறது, இல்லை OPL லோட் பண்ணுறது, இல்லை கேம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணால் இன்ஸ்டால் வந்து நெல்லை விசார்டுன்னு சொல்லி அதில் DM பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு PS2வில் என்னென்ன ஃபேவரட் கேம்ஸும் கலெக்ட் பண்ணுங்கள். இந்த கேம் லேண்டு காட்டுனாலும் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். PS2 வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கிட்ட இன்னொரு PS2 இருக்குது, அது நான் சேலுக்கு வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரி வீடியோ வரணும்னா மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா அந்த மாதிரி வீடியோலாம் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.